வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் கேப்டனுக்கு வீர வணக்கம் எங்கள் கேப்டனுக்கு வீர வணக்கம். இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை. இன்னைக்கு நான் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நான் நடித்த கதாநாயகனாக நடித்த படத்தோட படம் உள்ளே செல்லாதீர்கள். இந்த படத்தோட பூஜையை அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவர்களும் இயக்குனர் இளையராஜா அவர்களும் பயங்கர மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கேப்டனோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அன்னைக்கு கேப்டனை மனசில் வச்சு நம்ம அன்னைக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன். பல தடங்கள் இருந்தாலும் கேப்டனோட பிறந்த நாளான அன்று ஆரம்பித்தது. அந்த படம் ஏக்தமாக ஷூட்டிங்கை நடத்தி முடித்தோம். அதன் பிறகு இன்று கேப்டனோட குரு பூஜையான இன்று உள்ளே செல்லாதீர்கள் இந்த படத்தோட டப்பிங் பணி ஆரம்பிக்க போகிறோம். அதனால் கேப்டன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம், இந்த கோயிலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு கேப்டனை நோக்கி வந்திருக்கேன். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் பூமிக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் கேப்டனுக்கே வீர வணக்கம் எங்கள் கேப்டனுக்கே வீர வணக்கம். எப்படி தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போதோ, அதே மாதிரி கேப்டனை பார்க்கறதுக்காக கூட்டம் இன்னும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது. இதுதாங்க கேப்டன் 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 கேப்டன். ரொம்ப ஃபீல் பண்றீங்களா கேப்டன்? உண்மைதாங்க. என்னோட உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனருக்கும் அவ்வளவு இடைஞ்சல்கள். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் முத்து மனோகர் அவர்கிட்டையும் இளையராஜா அவர்கிட்டையும், சார் தடங்கள் எவ்வளோ வந்தாலும் அதை தாண்டி போறவர் தான் கேப்டன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளான அன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போம். எல்லார் வீட்லயும் விளக்கேற்றி வச்சவரு, நமக்கு கேப்டன் விளக்கேற்றி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னேன். அதனால தாங்க இன்னைக்கு ஷூட்டிங்கை முடிச்சு டப்பிங் பண்ணி ஆரம்பிக்கிற அளவுக்கு கேப்டனோட ஆசீர்வாதம் இருக்கு. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைங்க.